இறைக்குலமே வாருங்கள், இயேசு பாலன் பிறந்த நாள். மனுக்குலமே வாருங்கள், மன்னன் இயேசு மணந்த நாள். மாட்டுக்கூடில் மகிமையிலே மின்னி ஜொலிக்குது, மாட்டுக்கூடில் மகிமையிலே மின்னி ஜொலிக்குது. மனக்குடிலில் பிறந்திடுவார் ஒன்று கூடுவோம், நம் மனக்குடிலில் பிறந்திடுவார் ஒன்று கூடுவோம். இறைக்குலமே வாருங்கள், இயேசு பாலன் பிறந்த நாள். மனுக்குலமே வாருங்கள், மன்னன் இயேசு மணந்த நாள். மஞ்சளமும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மங்களமும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை செலுத்திட ஆசிரருளை தந்திட, திருப்பலியை செலுத்திட ஆசிரருளை தந்திட, ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒரே குடும்பமாக சிறப்பிக்க வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். வியத்தகு ஆலோசகராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொருளியை காணவும், சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. நேர்மையாளருக்கு ஒளியாகவும் நேரிய உள்ளத்தோர்க்கு மகிழ்ச்சியாகவும் வந்துதித்த அந்த பாலன் இயேசுவின் வருகை கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் இன்று உலகிற்கு பறைசாற்றுகின்றது.
இருள் சூழ்ந்த இந்த இனிய இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் முகத்தில் புன்னகையையும் பொங்கிட பாலன் இயேசுவை நம் இல்ல குடில்களில் மட்டுமல்ல நம் உள்ளங்களிலும் பிறக்கச் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பிறப்பு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தவும் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தவும் நமக்கு ஊக்கமளிக்கிறது. பிறக்கவிருக்கும் அந்த அமைதி திருமகன் நம் வாழ்வில் புதிய ஒளியையும் லட்சியத்தையும் பெருகச் செய்ய வேண்டுமென்று வேண்டி இந்த புனிதமான பலியில் இறைமக்களாக ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாலன் இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் வழி வணக்கம் கூறி அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டு பாடல் திருப்பலிக்கு தலைமை பொறுப்பேற்று இறையாசை பெற்றுத்தர இயேசு சபையை சார்ந்த அருள்பணி ரிச்சர்ட் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வரவேற்று அருள்பொழிய விரும்புகிறேன். இத்தூய திருநிகழ்வுகளை கொண்டாட 2025 பிறப்பு நமக்கெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக நீண்ட நெடிய ஆயிலை, நலத்தை, வளத்தை, பலத்தை தந்து நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாக்க சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த கூட்டு வழிபாட்டிலே திருமதி ஜோஸ்பின் திவ்ய மேரி அவர்கள் தங்கள் குடும்ப நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலுமாய் லியோ பிரிட்டோ, துரை சிங்கம், பெயர் விரும்பாத சகோதரி ஜெயலட்சுமி, லட்சுமி, கனிவண்ணன், அஸ்விந்த், ரெமி, டீனா, ஓய்வு பெற்ற சூசேராஜ் ஆசிரியர் திருமதி பெனிங்னா, இவர்களை இறைவன் பராமரித்து பாதுகாக்க இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். 1983 நமது பங்கில் ஒரு வருடம் பங்கு பணியாளராக, பங்கு தந்தையாக இருந்த அருள்பணி அகஸ்டின் அம்ப்ரோஸ் அவர்களும் அவர்கள் குடும்பமும் இன்று இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றியாக புனித அடைக்கல அன்னைக்கு தோத்திரமாக சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் தேக்கு மரத்தில் இந்த முழந்தாள் படிக்கட்டை நமக்கு கொடுத்தவர்கள் அருள் பணியாளர் அகஸ்டின் அம்ப்ரோஸ் அடிகளாருடைய குடும்பம். ஆகவே அவர்கள் இன்று நன்றி பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீரை பெற தகுதியற்ற
நமது செயல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், பேச்சுகள் அனைத்தையும் நம்மிடமிருந்து அகற்றி இந்த 2025ஆம் ஆண்டிலே, யூபிலி ஆண்டிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து கனிவிரக்கத்துடன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த நாம் நம்மையே ஒப்புக்கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். மேலுமாய் இந்த கிறிஸ்து பிறப்பு சிறப்பு திருப்பலி நமக்கு நல்ல விதத்திலே அமைய உதவி செய்த அத்துணை அன்பர்களையும் நண்பர்களையும் நினைத்து பார்த்து நன்றியோடு இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இத்திருப்பலிக்காக நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்தல் நீர், எங்களை மகிழ்விக்கின்ற நீர் இவ்வாறு ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்காக தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர்கள் தோள் மேல் இருக்கும். அவர்கள் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்த தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ராரிரோ ஆரிரோ ராரிராரோ ஆரிரோ ராரிராரிரோ ஆரிரோ ராரிராரோ. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவரும் கடவுளில் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 14 முடிய. மனிதர் அனைவரும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றிய இன்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய மெசியாவினும் மீட்பர் நமக்காக பிறந்துள்ளார். பெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில்
அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனேயு என்பவர் ஆளுநராக இருந்தபொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமறைவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கேயாவது விவிலியத்தில்? கிறிஸ்து எங்கேயாவது நான் எதற்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நம்ம மீட்பதற்காக பிறந்தேன் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்லியிருக்கிறார், பிலாத்துக்கு முன்னாடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நான் உண்மைக்கு சான்று பகரவே பிறந்தேன். அவரை கொண்டே பிலாத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி இருக்கும்போது அப்போ என்ன சொல்லுவார்? உண்மைக்கு சான்று பகரவே பிறந்தேன் அப்படி சொல்லுவார். அப்போ அவர் இந்த உலகத்தில் பல உண்மைகளை என்ன செய்ய வேண்டியிருக்காரு? வெளிக்கொணர்வதற்கு, உண்மைக்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்கு, உண்மைக்காக தன்னையே கொடுப்பதற்காக என்ன செஞ்சிருக்காரு? இந்த உலகில் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு முதல்ல என்ன உண்மையை சொல்ல வேண்டியது இருந்துச்சு? நான் எந்த வழியில் வர்றவன் அப்படின்ற உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு எது உருவாகுச்சு? அரசு உருவாக்குது. அரசு என்ன செய்யுது? கணக்கெடுக்க சொல்லுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளாம் என்ன செஞ்சோம்? நம்மளாம் என்ன செஞ்சோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்தோம். நம்மளுக்கு யாரு? மூதாதையர், அவங்களுடைய ஆவணங்கள்லாம் இருக்குதான்னு பார்த்தோம். அதையெல்லாம் பார்த்து என்ன செஞ்சோம்? கொண்டு போய் அரசுக்கிட்ட கொடுத்து, நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன், எனக்கும் குடியுரிமை இருக்குது, எனக்கும் ஓட்டுரிமை வேணும் அப்படின்றத நம்மளாம் என்ன செஞ்சோம்? நிரூபித்தோம். அது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுளுக்கு மாத்திரம் நடந்ததை நினைக்காதீங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அன்று அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இதெல்லாம் எந்த அளவுக்கு விவிலியம் உயிரோட்டமாக இருக்கிறது அப்படின்றத என்ன செய்யுது? நம்மளுக்கு இதெல்லாம் உணர்த்துது. அப்போ அன்று அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனையை நம்மளும் என்ன செய்யறோம்? இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா?
அப்போ இன்று நம்மளுடைய பிறப்பையும் நாம் இந்த இடத்தை தான் சேர்ந்தவங்க, இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நாமும் நிரூபிக்க என்ன செய்ய போகிறோம்? யாரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்? அரசால் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல தான் அன்று ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார்? அரசால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அப்போ இந்த இப்படி நான் இந்த இதை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறத அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய பிறப்பு மிகவும் ஒரு எளிமையான பிறப்பு, மிகவும் ஒரு ஏழ்மையான நிலையில் பிறக்கிறார். ஆனால் நான் பிறந்தது உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன்னு சொல்கிறார். ஏன் அவர் ஏழ்மையில் பிறக்கணும்? அதே உண்மைக்கு நம்மளால் நல்ல வசதியான வாய்ப்பான இடத்துலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? சான்று பகர முடியாதா? ஏன் அவர் ஏழ்மையாக பிறக்க வேண்டும்? எல்லாவற்றையும் இழக்க வேண்டும், எதுவுமே இல்லாமல் இல்லையா? தான் கடவுளுடைய மகன் என்பதை கூட அதையும் இழந்துவிட்டு இவ்வளவு ஒரு ஏழ்மையான எளிமையான சூழலில் அவர் ஏன் பிறக்க வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு மத்தியில் 4 பேர் உண்மையை பேசுறதுக்கு எவ்வளோ தயங்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையை பேசுகிற ரெடியாக இருக்கிறோமா? பேசிடுறோமா? உண்மையை பேசுகிறோமா? பேசலை. ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஏன் பேச மாட்டேங்கிறோம்? பயம். ஒன்று எதுக்கு வம்பு? நம்ம எதையாவது சொல்லி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற பணம் போயிடும், இல்லை நம்ம எதையாவது சொல்லி பிரச்சனை ஆச்சுன்னா நம்மள்ட்ட இருக்கிற பதவி போயிடும், இல்லை நம்ம எதையாவது சொல்லி நம்மள்ட்ட இருக்கிற நம்ம பேர் கெட்டு போயிடும். அப்போ இதுதான் என்ன செய்யுது? நம்மளுக்கு தடையாக இருக்கு. எதை? உண்மையை பேசுவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கு. அப்போ இந்த உண்மையை பேசுவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்குன்னா, எதெல்லாம் உண்மைக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இழக்கணும். அப்போ எப்பொழுது எதெல்லாம் உண்மையை பேசுவதற்கு தடையாக இருக்குதோ அதையெல்லாம் நாம் இழந்து அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து உண்மையை பேச முடியும். அதற்காகத்தான் அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றையும் இழந்த நிலையில் எளிய நிலையில் ஏழ்மையான நிலையில் ஆண்டவர் மாட்டுக்கொடிலே பிறக்கின்றார். எந்த அந்தஸ்து, எந்த அதிகாரம், எந்த இதுக்குமே இல்லை அவருக்கு. ஆனால் அவர் எதற்கும் பயப்படவில்லை. அப்போ நமக்குள்ள பல நேரங்களில் பயத்தை உருவாக்குவது எது? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம்? எப்பயுமே எது பாதுகாப்புன்னு நினைக்கிறோம்? நம்மள்கிட்ட இருக்கிற பணம் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம், நம்மள்கிட்ட இருக்கிற பதவி நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம், நம்மள்கிட்ட இருக்கிற அந்தஸ்து நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கிறோங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ நம்மளுடைய அழிவு அதில் தான் வரும். இன்றைக்கு நான் பணத்தின் மீது ஆசை வைத்து அதிகமாக பணத்தோட இதில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா என்னுடைய அழிவு எதில் தான் இருக்கும்? பணத்தால் தான் இருக்கும். ஏனென்றால் நான் ஒரு கட்டத்தில் பணம் தான் எனக்கு முக்கியம்னு ஆகி என்னுடைய பணம்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருவேன்? என்னுடைய வாழ்க்கையை பணத்திலேயே இழந்துருவேன். நான் அதிகாரம் தான் எனக்கு போதை, நான் அதிகார போதையில் இருந்தேன்னா என்ன செய்வேன்? நான் அதிகாரத்தை நோக்கி ஓடி 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 கடைசியாக அந்த அதிகாரமே என்ன செய்ய என்னைய அழிவில் கொண்டு விட்டுரும். புகழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் நினச்சி அந்த புகழ்ச்சியிலே நான் வாழ ஆரம்பித்தேன்னா அந்த புகழ்ச்சி எனக்கு என்ன செய்யும்? அழிவை கொண்டு வரும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, எதுவும் எதற்கும் அடிமை இல்லை. நான் ஆண்டவருடைய பிறப்பு எதை அறிவிக்கின்றது? நான் இந்த உலகிலே பிறக்கும் பொழுது எதற்கும் அடிமைப்பட்டவனாக பிறக்கவில்லை, முழு விடுதலை பெற்றவனாக நான் இந்த உலகிலே பிறக்கின்றேன். அதனுடைய அடையாளம்தான் அவர் ஏற்றுக்கொண்ட இந்த எளிமையும் இந்த ஏழ்மையும். அப்போ ஏழ்மை பல நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறது. எவன் ஒருவனுக்கு எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவன் நினைச்சதை அவனால் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். எவன் ஒருவனுக்கு நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கிறானோ அவன் நினைச்சதை அவனால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், செய்ய முடியும். பிறர் செய்ய தவறு நடப்பதை அவனால் என்ன செய்ய முடியும்? தட்டி கேட்க முடியும். உண்மையை அவனால் உறக்க சொல்ல முடியும். அப்போ இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பிறப்பின் வழியாகவே தன்னை எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தன்னையே இந்த உலகிற்கு கொண்டு வருகிறார். அப்போ எதெல்லாம் தடையாக இருக்குமோ இந்த உண்மையை பேசுவதற்கு, இந்த உண்மையை உலகிலே சொல்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதையெல்லாம் அவர் பிறக்கும் முன்பே என்ன செஞ்சிட்டாரு? இழந்து விட்டார். அதுதான் அவருடைய பிறப்பின் அடையாளம். மிகவும் எளிமையாகவும் ஏழ்மையான நிலையிலும் இருக்கிறது. அந்த ஏழ்மையிலும் அந்த எளிமையிலும் அவர் பிறந்ததனால்தான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சு? பிளாத்து முன்னாடி நின்று என்ன செய்ய முடிஞ்சு? அவரால்
கேள்வி கேட்க முடிஞ்சு, பதில் சொல்ல முடிஞ்சு. எதற்கும் அவர் எதற்காகவும் அஞ்சவில்லை இல்லையா? எந்த தீய சக்தியும் அவர் என்ன செய்ய முடியல இல்லையா? பேய் என்ன செய்யும்? ஆண்டவரை போய் சோதிக்கும் இல்லையா? பணத்தை காமிச்சு சோதிக்கும், பதவியை காமிச்சு சோதிக்கும், அந்தஸ்தை காமிச்சு சோதிக்கும். அதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? இல்லை, இதெல்லாம் எனக்கானது இல்லை அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்கிறார். அது எதனால முடிஞ்சு? அவருடைய பிறப்பிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படித்தான் இந்த உலகிலே வாழப்போகிறேன், இதன் வழியாக மட்டுமே என்ன செய்ய முடியும்? என்னுடைய மக்களை நான் மீட்க முடியும், இதன் வழியாக மட்டுமே என் மக்களுக்கான உண்மைக்காக நான் என்ன செய்ய முடியும்? குரல் கொடுக்க முடியும், இதன் வழியாக மட்டுமே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் இந்த இல்லையா அப்போதைக்கு அந்த சூழல் இருந்த அரசியல்வாதிகளையும் என்ன செய்ய முடியும்? என்னால் கேள்விக்கு உட்படுத்த முடியும் அப்படின்ற அந்த அதிகாரத்தை எது கொடுத்தது அவருக்கு? அந்த அதிகாரத்தையும் பலத்தையும் எது கொடுத்தது? பணம் கொடுக்காத அதிகாரத்தை, பதவி கொடுக்காத அதிகாரத்தை, அந்தஸ்து கொடுக்காத அதிகாரத்தை எது கொடுத்தது? ஏழ்மை கொடுத்தது, எளிமை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பணம் அதிகாரமாக நினைக்கிறோம், பதவி அதிகாரமாக நினைக்கிறோம், புகழ்ச்சியின் வழியாக நாம் அதிகாரத்தை பெறுவோம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற அதிகாரத்தை எடுக்கிறது. பணம் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா ஒரு அந்தஸ்து, இன்டர்னல் ஸ்ட்ரென்த் சொல்றோம்ல, மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் என்ன செய்யுது? இதெல்லாம் எடுக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த எளிமையும் ஏழ்மையும். அந்த அதிகாரம் தான் ஆண்டவருக்கு மிகவும் பயப்படும். அப்போ எளிமை ஏழ்மை என்பது நம்முடைய வலிமையை குறைப்பதல்ல, மாறாக அதுதான் நமக்கான வலிமை. எதை இனிமேல் எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் தான் டேஞ்சரான ஆள் இந்த உலகத்திலேயே. இனிமேல் எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் அந்த நிலைக்கு தன்னை கொண்டு போயிட்டான், அந்த நிலையில் தன்னை வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அப்படிப்பட்டவர்களால் என்ன செய்ய முடியும்? எதையும் கேள்வி கேட்பார்கள், எதையும் எதிர்ப்பார்கள், எப்பொழுதும் உண்மையை பேசுவார்கள், எப்பொழுதும் சமத்துவத்தை விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெற்றுக்கொள்வது தான் இருக்குமே ஒழிய இழப்பதற்கு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னை எப்பொழுதும் வைத்துக் கொள்வதற்காகவே என்ன செய்கிறார்? தன்னுடைய பிறப்பையே ஏழ்மையாகவும் எளிமையாகவும் எடுத்துக்கொண்டு இந்த மாட்டுக்கொட்டிலே பிறக்கிறார். அப்ப வறுமையும் ஏழ்மையும் நமக்கு நம்முடைய பலத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது. நம்முடைய வறுமையும் ஏழ்மையும் நமக்கு என்னது? மிகப்பெரிய ஆயுதம், நம்மளுடைய வலிமை என்று நாம் நினைக்க வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்ன செய்கிறார்? தன்னுடைய பிறப்பின் வழியாக இந்த உலகிற்கு உணர்த்துகிறார். நம்ம பல நேரங்களில் நம்ம இந்த உண்மையை நம்ம என்ன செய்யறது கிடையாது, புரிந்து கொள்வது கிடையாது. இதுதான் உண்மையான உண்மை. அப்போ இந்த உண்மையை வெளிப்படுத்தினாலே தான் அவ்வளவு பேர் அவருக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க? இவர் தான் நமக்கான மெசியா, இவரால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். அவரை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை மீட்கிறேன்னு சொல்கிறாங்க, உங்களெல்லாம் நாங்கள் நல்வழிப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்மளால் ஏன் நம்ப முடியல? அவர்களெல்லாம் இதையெல்லாம் திறந்து அவர்களால் நமக்காக என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது அப்படின்ற தெரியும் நம்மளுக்கு. அப்போ அந்த நம்பிக்கை என்ன செய்ய முடியாது? நான் பணத்தின் வழியாகவோ இல்லையா பதவியின் வழியாகவோ அந்தஸ்தின் வழியாகவோ அதிகாரத்தின் வழியாகவோ கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஏழ்மையின் வழியாகவும் எளிமையின் வழியாகவும் அந்த மக்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதான் அந்த நம்பிக்கை. அப்போ அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் நம்முடைய வறுமையும் நம்ம ஏழ்மையும் நமக்கான ஆயுதம் என்ற நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? உணரணும். நம்மளுக்குள்ள எதுவும் நம்மை போராடுவதற்கு என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் நம்ம போராடுவதற்கு எதுவும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தடை இருக்குது என்றால் அதுதான் நம்ம வளர்ச்சிக்கான தடை, அதுதான் நம் கடவுள் மீது நம்பிக்கையை நமக்கு குறைக்கக்கூடிய தடையாக இருக்கும். அப்படிப்பட்டு தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை முழுமையாக நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு இதுதான் ஆயுதம், என்னுடைய ஏழ்மைதான் ஆயுதம், என்னுடைய எளிமைதான் ஆயுதம் என்று அதை தன்னுடைய கேடயமாகவும் ஆயுதமாகவும் ஏந்தி இந்த உலகிலே மனு உருவெடுக்கின்றார். அந்த மனு உருவெடுத்தல் வழியாக மட்டுமே அவரால் என்ன செய்ய முடியுது? இவ்வளவு பெரிய சாதனையை படைக்க முடிகிறது இல்லையா? அரசை எதிர்க்கிறார், அந்தஸ்தை எதிர்க்கிறார், எல்லாரையும் எதிர்க்கிறார், யாருக்கும் பயந்ததே கிடையாது. அப்போ இன்றைக்கு நம்மை பயப்பட வைப்பது எது? நம்ம நமக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளேயே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த சிறையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? முதல்ல
வெளியில் வரணும். அப்போ நம்ம அந்த சிறையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஆயுதம் தான் இது, அதற்கான வழி தான் இது. அதான் நான் சொன்னேன், நானே வழியும் ஒளியுமாக இருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் வழி. இந்த வழியின் வழியாக நீங்கள் வாழ்ந்தால்தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ முடியும். நீங்கள் நினைத்ததை போல நீங்கள் பேச முடியும். நீங்கள் நினைத்தது போல நினைக்கின்ற காரியங்களை செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு மனதளவில் என்ன செய்யுது? ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். முதல்ல எந்த மனிதன் மனதளவில் விடுதலை பெறுகிறானோ அவன் முழு விடுதலை பெற்ற மனிதனாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்படி இந்த உண்மையையும் அவருடைய பிறப்பு என்ன செய்கிறது? நமக்கு சொல்கின்றது. அப்போ இந்த கடவுள்லேருந்து எல்லாரும் தூரம்னு சொன்னாங்க இல்லையா? இல்லை, கடவுள் வறியோருக்கானவர், கடவுள் எளியோருக்கானவர், கடவுள் நோயுற்றவருக்கானவர் என்று அந்த உண்மையும் அவர் சொல்றார். ஒரு நோயா இருந்தால், அந்த நோயாளியாக இருந்தால், ஒரு தொழுநோயாளியாக இருந்தால் என்ன சொன்னாங்க? அப்போ கடவுள் கடவுளுடைய பாவத்தினால் என்ன செய்கிறாரு? அவர் தொழுநோயாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் சமாரிய பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? ஓரங்கட்டப்பட்டவர்கள்லாம் கடவுளுக்கு தூரமானவர்கள்னு சொன்னாங்க. ஆனால் என்ன செஞ்சார் இவர்? இப்படி ஏழ்மையாகவும் இருந்து அவர்களோடு தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டு, இல்லை, கடவுள் இவர்களுக்கானவர், தீண்டத்தவர்கள் யாருமே கிடையாது, கடவுள் எல்லாருக்குமானவர், கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார் இல்லையா? மோசேயினுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறவங்களை மட்டும்தான் கடவுள் அன்பு செய்யலை. மோசேயுங்களை சட்டத்தை கடைபிடித்தாலும் கடைபிடிக்காவிட்டாலும், நீங்கள் புறவினத்தாராக இருந்தாலும், சமாரியர்களாக இருந்தாலும், கலிலேயர்களாக இருந்தாலும், நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் எல்லோரையும் அன்பு செய்கிறார். அதுக்காகத்தான் அவர்கள் சார்பாகவும் இந்த உண்மையை செய்கிறார். அந்த உண்மையை தன்னுடைய பிறப்பின் வழியாகவே என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். அப்போ கடவுள் எல்லாரையும் நேசிக்கின்றார். அப்போ இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய நற்செய்தி. அப்போ என்றைக்கு எல்லாவற்றையும் எதுவுமே இல்லாமல் பவுல் சொல்றாரியா, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஆனால் எல்லாவற்றையும் இழந்த பின்பு நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல என்ன செய்கிறேன்? எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறது. எதுவுமே இல்லை எனக்கிட்ட, ஆனால் நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதால், கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை நான் எனதாக்கி கொண்டதால் நான் எல்லாவற்றையும் பெற்றவனாக என்ன செய்கிறேன்? உணர்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியுது? சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்றார். அப்போ நிறைவு என்பது எல்லாம் பெற்ற பிறகு வருவதில்லை. எதுவும் இல்லாத நிலையில் நம்மால் எல்லாவற்றையும் எல்லாம் இருக்குது எனக்கு, என கடவுள் என்னோடு இருக்கிறார், அதனால் என்னால் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்று அந்த நிறைவை பெறுவது, அதுதான் நிறைவு. அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக. தந்தை என்ன? கடவுள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட நிறைவாக இருக்கிறாரு? கிடையாது. இயேசு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட நிறைவாக இருந்தார்? இல்லை. எதுவுமே இல்லாத நிலையில் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறார். அப்போ அந்த நிறைவையும் இவர் என்ன செய்கிறார்? அந்த உண்மையும் நமக்கு சொல்கின்றார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் வழியாகவும், அவர் செய்த ஒவ்வொரு புதுமைகள் வழியாகவும் எல்லாவற்றிலும் ஒரு உண்மையை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார்? வெளிக்கொணர்ந்து கொண்டே இருப்பார். அப்படி ஒவ்வொரு உண்மையாக உடைத்து 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 கடைசியாக தான் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாகவும் என்ன சொல்கிறாரு? நமக்கு பயப்படாதீங்க, நமக்கு இந்த வாழ்வு இதோட முடிய போகிறதில்ல, இதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டு போகிறார். சாவு கூட நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களை பயப்படுத்தக்கூடாது. சாவுக்கு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது என்று. பிறப்புல எளிமையாக இருக்கிறதுக்கும் பயப்படக்கூடாது, ஏழ்மையாக இருக்கிறதுக்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது, சாவுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது என்று தன்னுடைய இறுதியிலே உயிர்ப்பையும் நமக்கு விட்டு செல்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிறப்பு விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த பிறப்பு தான், அதனால தான் இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. எதுவுமே இல்லாமல் உன்னால் வாழ முடியும்டா, எதுவுமே இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியும்? நிறைவாக இருக்க முடியும்டா, எதுவுமே இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும்டா அப்படின்ற ஒரு நற்செய்தினா, அப்போ இப்போ அவருடைய விழுமியங்களை நாம் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் சொல்லுகிற இந்த நற்செய்தி நாம் என்று நமதாக்கி கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்கு என்னப்போ இருக்காது? எப்பயுமே பயம் இருக்காது, அச்சம் இருக்காது. அப்போ அதுதான் உண்மையான விடுதலை. அது என்ன? அது எங்கே இருக்காங்க? வெளி உலகத்தில் இருக்க அந்த விடுதலை கிடையாது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, நமக்குள்ள இருக்கு. அப்போ நான் இந்த உலகு சார்ந்த எந்த விஷயங்களாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்ம என்ன செய்யாது? கட்டுப்படுத்தாது. இந்த உலகு சார்ந்த விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்தலை அப்படின்னா நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அதான் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும்னா என்ன? விசுவாசம் என்பது பணத்தையும் அந்தஸ்தையும் பதவியும் வச்சுக்கிட்டு கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. எதுவும் இல்லாத நிலையில கடவுளை முழுமையாக நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும்னா கடவுளை போல நாமும்
எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எளிமைனா என்ன? எது மீது அது அளவுக்கு அதிகமான பற்று இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்டர்னலாக எதுவும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பதவி நம்மளை என்ன செய்யக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்தஸ்து நம்மளை என்ன செய்யக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட இதுகள்லாம் இருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான விடுதலை. அப்படிப்பட்ட விடுதலை தான் அதான் ஆண்டவர் சொல்ல, இந்த உலகம் தர முடியாத விடுதலையை நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ இந்த உலகம் இந்த மாதிரி விடுதலை கொடுக்க முடியாது. கடவுள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க முடியும். அப்போ அவர் போதித்த ஒவ்வொரு போதனைக்கான அர்த்தத்தையும் அவருடைய பிறப்பில் என்ன செய்கிறார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த விவிலியம் முழுக்க இருக்கக்கூடிய அவர் செய்த போதனைகள் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் எங்கே இருக்கு? அவருடைய பிறப்பில் இருக்கு. அந்த பிறப்பில் முழு அர்த்தத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதனால தான் இது இன்று நாம் கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுவது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இல்லைன்னா மாபெரும் மகிழ்ச்சியூட்டி நற்செய்தியாக இருக்காது. நிறையா நம்ம சந்தோஷம்லாம் எங்கே இருக்கும்? நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டோமா, நல்லா எல்லாம் செஞ்சிட்டோமா, எல்லாரையும் விட பெஸ்ட்டாக கொண்டாடிட்டோமா, அது அந்த 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 சந்தோஷமாக எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு வாரம் இருக்கும். ஏன்னா துணியும் பழசாக போயிடும், அப்புறம் கொண்டாட்டமும் பழசாக போயிடும் இல்லையா? அப்போ உண்மையான நற்செய்தி அவருடைய பிறப்பின் வழியாக நமக்கு கிடைத்தது. இதுதான் மிகப்பெரிய மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த உண்மையை நாம் எப்பொழுதும் பேச வேண்டும். உண்மைக்காகவே நாம் வாழ வேண்டும். அப்படின்னா நாமும் அவரை போல மனதளவிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதுவும் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ என்றைக்கு ஒரு மனிதன் முழு விடுதலையையும் முழு பலத்தையும் பெற முடியும் என்றால், என்னைக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணியோ. நம்மளுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு? மக்கள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு இனிமே இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது, சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நிலைமை வந்தவன 3 பேர் என்ன செஞ்சாங்க? தெருவுக்கு வந்தாங்க. அரசு என்ன செஞ்சாங்க? சுக்குநூறாக உடைச்சு கோத்தபய ராஜபக்சவை என்ன செஞ்சாங்க? உயிர் கிடைச்சா போதுன்னு சொல்லி ஓடுற அளவுக்கு செஞ்சாங்க. அது எங்கே இருந்துச்சு? எதனால் வந்துச்சு? அவ்வளோதான். இழப்பதற்கு இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த நிலை, அதுதான் ஆண்டவர் எப்பயுமே அந்த நிலையில தன்னை வச்சுக்கிட்டார். அந்த 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 தைரியம் எங்கிறது வருது உங்களுக்கு? பணத்தினால வந்த தைரியமா? கிடையாது. பதவினால் வந்த தைரியமா? அதிகம் கிடையாது. அதெல்லாம் தான் உண்மையான. அப்போ உண்மையான பலம், நமக்கான உண்மையான பலம் எப்போ இருக்குன்னா, நம்ம எல்லாவற்றையும் இழக்கும் போது வரக்கூடிய பலம் தான் உண்மையான பலம். அந்த பலத்தை அந்த மக்கள் பெற்றார்கள். அந்த அரசே என்ன செஞ்சு? பயந்து ஓடிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய அண்டை நாடான அங்கேயும் என்ன செஞ்சாங்க? அடிச்சே விரட்டினாங்க. எதனால? அவ்வளோதான், இனிமேல் எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்போ எந்த மனிதன் நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு போகிறானோ, த மோஸ்ட் டேஞ்சரான ஆளாக அவன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். ஏன்னா சாவு கூட அவனை என்ன செய்ய முடியாது? பயப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு நாமெல்லாம் வர வேண்டும். நாமெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வழியாக, இந்த பிறப்பின் வழியாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஏழ்மையையும் கிறிஸ்து காட்டக்கூடிய ஒவ்வொரு விழுமியங்களையும் நமதாக்கி அவருடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை புரிந்து நாம் வாழ்வதற்கு அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்காய் மனிதரானார்.
அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கும் நாம் அதே விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். மனு உருவானவரே இறைவா, உமது திருமகனாம் இயேசுவின் பிறப்பால் திருச்சபையை ஒளிரச் செய்துள்ளீரே. திருச்சபை தலைவர்கள் அனைவரும் உமது வார்த்தையால் வழிநடத்தப்பட்டு திருச்சபையை காலத்திற்கேற்ப கொண்டு செல்ல வேண்டுமென்று அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன உருவானவரே இறைவா, கல்வாரி திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, பல்வேறு காரணங்களால் இளைஞரும் இளம் பெண்களும் தங்களின் வாழ்வை இழக்காமல் வாழவும் சிறுவர் சிறுமியர் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, கிறிஸ்து பிறப்பு திருப்பலியிலே பங்கேற்கும் நாங்கள் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் பயணிக்கவும், சமுதாயத்தில் அடிப்படை தேவைகள் இல்லாமல் துன்புறுவோருக்கு துணை செய்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனு உருவானவரே இறைவா, மதவாத சக்திகளால் பாரதம் பின்தள்ளப்படாமல் நாட்டை ஆள்வோர் உண்மையோடும் நேர்மையோடும் சேவை உணர்வோடும் மக்களை அமைதி பாதையில் வழிநடத்த உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் உண்மைக்காக இந்த உலகிலே பிறப்படுத்தீர். அந்த உண்மைகள் எங்களின் அமைதியினால் இன்று சாகடிக்கப்படுகின்றது. நாங்களும் எங்கள் அமைதியிலிருந்து வெளிவந்து உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை வழிபாடு. காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகின்றேன். நான் என்னை தருகின்றேன். மனிதநேய மண்ணில் வளர இதயம் தருகின்றேன். எந்த இதயம் தருகின்றேன். காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகின்றேன். நான் என்னை தருகின்றேன். மனிதநேய மண்ணில் வளர இதயம் தருகின்றேன். எந்த இதயம் தருகின்றேன். வந்தேன் 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 வீடம் வந்தேனே. தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. வந்தேன் 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 வீடம் வந்தேனே. தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. காணிக்கையாக உம்மில் மலர என்னை தருகின்றேன். நான் என்னை தருகின்றேன். மனிதநேய மண்ணில் வளர இதயம் தருகின்றேன்.
இந்த இதயம் தருகின்றேன். உலகையெல்லாம் தருகின்றேன், பன்மடங்காய் பகிர்கின்றேன். நிலை வாழ்வை உரிமையாக்க விரும்பி தருகின்றேன், நான் விரும்பி தருகின்றேன். உலகையெல்லாம் தருகின்றேன், பன்மடங்காய் பகிர்கின்றேன். நிலை வாழ்வை உரிமையாக்க விரும்பி தருகின்றேன், நான் விரும்பி தருகின்றேன். என்றுரைத்த சக்கேயுவை போல் நிலைக்க பெற நானும் விளைகின்றேன். என்றுரைத்த சக்கேயுவை போல் மீட்பு பெற நானும் விளைகின்றேன். வந்தேன் 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 வீட வந்தேனே. தந்தேன் 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 எல்லாம் தந்தேனே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய திருநாள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும், எங்கள் இயல்பு அவரிடமிருந்து உம்மையை நோக்கி வரவும், என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெருமைப்படுகின்றது. நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானுதூதர் திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்பு எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றல் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளமணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வருகிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் இவ்வுரிமை பெற்ற தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், இன்று இந்த கூட்டு வழிபாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற இயேசு சபையை சார்ந்த அருள் பணியாளர் ரிச்சர்ட், உமக்கு சொந்தமான மக்கள், இதோ எங்கள் பங்கின் ஆத்துக்குடி பங்கின் இறை மக்கள் நம்பிக்கையாளர்கள் ஆத்துக்குடி,
நத்தம் மாதா கோயில் தெரு, நத்தம் அண்ணா நகர், பொன்னுக்குடி, கஞ்சா நகரம், மேலையூர் மேற்கு, மேலையூர் கிழக்கு, ராதாநல்லூர், பிரகாசம் தெரு, பெருந்தோட்டம், வைத்தீஸ்வரன் கோவில், இந்த பகுதிகளில் வாழ்கிற எம் பங்கின் கிளை பங்கு கிராம நம்பிக்கையாளர்கள் இதோ இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு கலந்து கொண்டிருக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையும் பாலன் இயேசு வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்க்கிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவு செய்து கொடுத்தருளவுமே மன்றாடுகிறோம். நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இதோ இன்று இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற திருமதி ஜோஸ்பின் திவ்யமேரி அவர்களையும், இதோ நாங்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற அந்துவான் மரிய பிரிட்டோ, துரை சிங்கம், பெயர் விரும்பாத சகோதரி ஜெயலட்சுமி, லட்சுமி, கனிவண்ணன், அஸ்விந்த், பெனிங்னா மேரி, சூசைராஜ், ரெமி, டீனா என்னும் சகோதர சகோதரிகளையும் இதோ இந்த பெருவிழாவிற்காக சிறப்பாக எல்லா வகையிலும் உதவி செய்த, குடில் அமைத்து கொடுத்தவர்கள், இந்த அலங்காரங்கள் செய்தவர்கள், ஒளி அமைப்பு செய்தவர்கள், இன்னும் சாமினா பந்தல், சேர், வெளியில் இருக்கிற பலூன் குத்துவிளக்கு, இன்னும் பல வகைகளிலே இந்த பெருவிழா சிறப்பாக இருக்க உதவி செய்த தன்னார்வ சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தி அருளவுமே மன்றாடுகிறோம். குறிப்பாக இன்று எங்களுக்கு பாதுகாப்பாக அமைவதற்காக வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்திலிருந்து வந்திருக்கிற காவல் நிலைய சகோதரர்கள், இன்னும் அரசாங்க பொது ஊழியர்கள், பணியாளர்கள், இன்னும் அரசு அமைப்புகளில் இருப்பவர்கள் அத்துணை பேரையும் உமது திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசிர்வதித்து சிறப்பாக வழி நடத்தி அருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றென்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோமாக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழங்கிய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அமைதி ஒருவர் மற்றவுடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனு உருவெடுத்து நான் உண்மைக்கு சான்று பகரவே பிறந்தேன் என்று அறிவித்து அந்த உண்மைக்காகவே தன்னையே கையளித்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்யன்மையை கத்தோலிக்க கருத்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுச் செல்லவும். மற்ற மத சகோதர சகோதரிகளோ மற்ற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளோ வந்திருந்தால் தயவு செய்து இந்த திவ்யன்மை வாங்க முன்வர வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக, உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் வாங்க.
வந்து அன்னை மரி பாலகனே இந்த மன்னகம் வலம் பெறவே என்னை தேடி வந்தவரே விண்ணின்று இறங்கி வந்து அன்னை மரி பாலகனே இந்த மன்னகம் வலம் பெறவே என்னை தேடி வந்தவரே எம்முள்ளம் வா இணையாளவா எனக்காகவே வந்த வாழகா எம்முள்ளம் வா இணையாளவா எனக்காகவே வந்த வாழகா விண்ணின்று இறங்கி வந்த அன்னை மரி பாலகனே இந்த மன்னகம் வலம் பெறவே என்னை தேடி வந்தவரே என்னில் அறியாத மறையாத மாணிக்கமாய் அறியாத ராகமாய் இணைந்தவா உயிராக என்னில் வந்தாய் அழியாத மறையாத மாணிக்கமாய் தனியாத தாகமாய் இணைந்தவா அன்பே அழகிய முதே அருளை நீயும் தந்தாய் உன்னில் நாளும் வாழ உறவாய் முனையே தந்தாய் அன்பே அழகிய முதே அருளை நீயும் தந்தாய் உன்னில் நாளும் உறவாய் உனையே தந்தாய் வா வா செல்ல பாலகனே உன் பிஞ்சு கருவும் எம்மையார் கொல்லவே விண்ணின்று இறங்கி வந்த அன்னை மரி பாலகனே இந்த மன்னகம் வலம் பெறவே என்னை தேடி வந்தவரே எம்முள்ளம் வா இணையாளவா எனக்காகவே வந்த வாழகா எம்முள்ளம் வா இணையாளவா எனக்காகவே வந்த வாழகா பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த நாட்டாண்மை வித்தியாசர்கள் பஞ்சாயத்தார்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு சிறப்பு திருப்பலி சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த
தன்னார்வத்தோடு உதவி செய்த திரு அந்துவான் மரிய பிரிட்டோ லியோ பிரிட்டோ துரைசிங்கம் பிரிட்டோ அவர்கள் 2000, துரைசிங்கம் 2500, பெயர் விரும்பாத சகோதரி 500, ஜெயலட்சுமி அம்மா 200, லட்சுமி அம்மா 100, கனிவண்ணன் 200, அஸ்மித் 100, பெனின்னா அம்மா 1000, சூசேராஜ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் 5000, ரெவி டீனா 3000, இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த குடில் அமைவதற்கு காரணமாக இருந்த திருவாளர் ஆல்பர்ட், இந்த அலங்கார பந்தல் சிறப்பாக அமைவதற்கு பல வேளைகளுக்கு மத்தியிலும் அடிக்கடி வந்து தங்கள் ஊர் பையன்களை அழைத்து வந்து இரவு வரை இருந்து அமைத்துக் கொடுத்த கஞ்சா நகரம் அபி ஸ்டெல்லா கேப்ஸ் அவர்கள் இந்த சைடு தோரணங்களை எல்லாம் நமக்கு அமைத்துக் கொடுத்து பல நேரங்களிலே இங்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்த திருவாளர் ஜெயராஜ், அபி ஸ்டாலின், இன்னும் நான் பலூன் குத்துவிளக்கு செய்கிறேன், அதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இங்கு வைத்திருந்தார்கள். அது பீடத்தை மறைக்கிறது என்று வெளியில் வைத்திருக்கிறோம். பாருங்கள், அருமையான பலூன் குத்துவிளக்கு. அதை காலையிலே வந்து ஊதி சிறப்பாக நமக்காக செய்து கொடுத்த திருவாளர் பிரான்சிஸ். சாமினா சேர், அது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே செல்வி ஜான்சி அவர்கள் அதை செய்து விடுகிறேன் ஃபாதர் என்று சொல்லி அதற்குரிய நபர்களை அனுப்பி மாலையில் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த ஜான்சி அவர்களுக்கும், ஒளி அமைப்பு இரவு பகலாக பல நாட்கள் வந்து இந்த மின் விளக்குகள் எல்லாம் நமக்காக அமைத்துக் கொடுத்த பட்டவர்த்தி திருவாளர் ராஜ் அவர்களோடு உதவி செய்த அகிலன், இன்னும் நமது திருவாளர் ஆல்போர்ட்டோடு சேர்ந்து உதவி செய்த திருவாளர் ஆரோக்கியசாமி, மோசஸ், சாமிகள் ஜெயராஜ் அவர்களோடு பல சாமிகள் வந்து உதவி செய்தார்கள். மேலும் இங்கு செடி கொடிகள் அதிகமாக இருந்தது. களை எடுத்த அங்கே இருந்த அந்த செடி கொடிகளை அப்புறப்படுத்திய திருமதி எலிசபெத் குன்றாணி, ஜாக்குலின் அவர்களுக்கும், கேரல் சர்வீஸ் உதவிய, கிறிஸ்து பிறப்பு சிறப்பு திருப்பலிக்கு அயராது தினமும் பள்ளிக்கு சென்று உதவிய, இந்த அலங்காரங்களை எல்லாம் பூக்கள் மற்ற பீடங்களை எல்லாம் சிறப்பாக நமக்காக தயாரித்த நமது பங்கில் பணிபுரியும் புனித அடைக்கல அன்னை கன்னியர்கள், மதர் தாயார் அல்போன்சா, சகோதரி திருப்பண்டாரை, சகோதரி செலின், பாடற்குழுவுக்கு தயார் செய்த சகோதரி ஜோஸ்பின், இன்னும் இவர்களுக்கு நீங்கள் பொங்கல் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்று வீட்டில் இருந்து கொண்டு உதவி செய்த சகோதரி ரோசி, இன்னும் இன்று நமது பாடல் சிறப்பாக அமைந்து உதவி செய்த சகோதரி அமளி, இருந்து வந்து சிறப்பாக பாடற்குழுவை தயார் செய்தார்கள். அதோடு பல நாட்கள் பயிற்சி செய்து சிறப்பாக பாடிய பாடற்குழு, இன்னும் கிராமங்களிலிருந்து வந்து இந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள், யாரையும் விட வேண்டும் என்று எண்ணமில்லை. ஆனால் அத்துணை விதத்திலும் உதவி செய்த, தயார் செய்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி,
நன்றி. இன்று சிறப்பாக நமது இந்த கூட்டு வழிபாட்டை புகைப்படம் எடுத்து ஒளிப்படம் எடுத்து அதை யூடியூபில் வெளியிடுவதற்காக டமாரம் யூடியூப் சேனல், மதர் டிவி யூடியூப் சேனல் இயக்குனர் திருவாளர் ஏ லூர்துசாமி அவர்களையும், மதர் டிவி பொறுப்பாளர் திருமதி ஸ்டெல்லா அவர்களையும், உதவிக்கு வந்திருக்கிற சகோதரருக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமக்கு பாதுகாப்பாக இவ்வளவு நேரம் இருந்த நமது 1:30 மணி ஆகும் என்று சொன்னேன், அதுபோல 1:30 மணி ஆகிவிட்டது. பாதுகாப்பாக இருந்த காவல்துறை அன்பர்கள், அரசாங்க பொறுப்பாளர்கள், இன்னும் பல வழிகளிலே நமக்கு உதவி செய்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நமக்காக சிறப்பாக நமது மறைமாவட்டத்தில் நாகை மறை வட்டத்தில் பூவை தேடியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் தந்தை ரிச்சர்ட் அவர்கள் பல வேலைகள் இருந்தாலும் முன்னர் ஒரு முறை வந்த பொழுது நீங்கள் கிறிஸ்து பிறப்பு சிறப்பு திருப்பலிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் நாளை அவருக்கு முக்கியமான பல வேலைகள் இருக்கின்றன. ஆனாலும் இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நமக்காக ஒத்துக்கொண்டபடி வந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆகவே நம் அனைவரின் சார்பிலே அருட்சகோதரி அமளி அவர்களை இந்த சிறிய ஆடையை போர்த்தி மகிழ்விக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமளி தானே? எம்லியா? அமளி தான். வாங்க. பாடற் குழுவை தயார் செய்வதற்காக தஞ்சாவூரிலிருந்து வந்து சிறப்பாக பாடல் பயிற்சி கொடுத்து வாங்க, அப்புறம் தனியாக கூப்பிடணுமா? ஆக சிறப்பாக உதவி செய்த சகோதரி அமளி அவர்களுக்கு தந்தை ரிச்சர்ட் அவர்கள் பதிலுக்கு பதில் போர்த்துவார்கள். முடிந்தவுடன் சிறப்பு ஆசிர் இருக்கிறது. இப்பொழுது தந்தை அவர்கள் செயின்ட் ஜோசப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் அறிக்கை சொன்ன பொழுது விதவை பெண்களுக்கு மறை மாவட்டத்திலிருந்து பாதை வழியாக அரசாங்கத்திடமிருந்து உதவி பெற்று தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பெயர் கொடுங்கள்னு சொன்னேன். ஒரு சிலர் நேராக அவங்கள்ட்ட சொல்லி சாமியார் உதவி செய்கிறாரு நேராக போங்கன்னு வரிசையை அனுப்பிவிட்டீங்க. அது தவறு. அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன கேட்குறது, ஆதார் அட்டையை இவர் எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. அது தவறான புரிந்து கொண்டதால். ஆகவே இந்த செயின்ட் ஜோசப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை தந்தை அவர்கள் இப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் அதை நமக்கு விளக்குவார்கள். முடிந்தவுடன் இறுதி ஆசிர் பாலன் இயேசுவின் இறுதி ஆசிர் நமக்கு கிடைக்கும். இது நம்மளுக்கு தெரியும், சமூகத்தில் வந்து ஒரு 3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று நல்லா படிக்கிறவங்க, நார்மலாக படிக்கிறவங்க, இன்னொன்று படிக்காதவங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா, எனக்கு படிப்பு மேலே அவ்வளவு என்ன செய்யலை, ஆர்வம் கிடையாது, இல்லை படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல வேலை இல்லை இல்லையா, எனக்கு என்னோடய படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா, இப்போ 10th 12th
இல்லை டிகிரி கூட முடிச்சுட்டு நான் முடித்தேன் ஆனால் எனக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்கள 1 இயர் இல்லாட்டி 2 மாதம், சப்போஸ் ஐடிஐ முடிச்சிருக்கிறாங்க, பாலிடெக்னிக் முடிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, இல்லை எனி டிகிரி இல்லையா, எம்பிஏ படித்தவங்க கூட படிச்சுட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஜுவாலஜி படித்தவங்க கூட படிச்சுட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த 2 மாத டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு. ஸோ அவர்களுக்கு 2 மாதத்துலேயும் 1 இயர்லேயும் ட்ராப் அவுட்டாக இருந்தால் 1 இயர், சப்போஸ் 10th ட்ராப் அவுட்டு, 11th ட்ராப் அவுட், 12th ட்ராப் அவுட் இருந்தால் 1 இயர் கோர்ஸு. ஏதோ ஒரு டிகிரி இருக்குது ஆனால் அதை படிச்சிருக்கேன் முடிக்கலை அப்படின்னா அவர்களுக்கு 2 மாதம் கொடுத்து சென்னையில் என்ன செய்வோம், முதல்ல 1 இயருக்கு வேலை செய்ய சொல்லுவோம். 1 இயர் முடிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்கள நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்போம். கடந்த ஆண்டில் மாத்திரம் 5 பேரை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எந்த காசுமே இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ அதனால் இதில் எதுக்குன்னா, நான் படிச்சிருக்கேன், எனக்கு டெக்னிக்கலாக படிச்சிருக்கேன், ஆனால் போதுமான வேலை இல்லை. ஐடிஐயில் படிச்சிருக்கேன், பாலிடெக்னிக், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், எனி ட்ரேட் எனக்கு அரியர் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னால் படித்ததை முடிக்க முடியல. அது என்னோடய படிப்பு காரணமாக இருக்கலாம், இல்லை வறுமையுடைய காரணமாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அந்த 2 மாதங்களில் படிக்க வைப்போம். 1 இயர் படிக்க வச்சு நல்ல சேலரி 15,000 25,000 வரைக்கும் கூட சம்பளம் வாங்குறாங்க. இங்கேயே 30,000 வரைக்கும் கூட 1 இயரில் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கினவங்கலாம் இப்போ அப்ராடு போகும்பொழுது குறைஞ்சது 45,000 50,000 கிடைக்குதாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை என்ன செய்யணும், குறிப்பாக நம்முடைய மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும், நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி நிறையா வேலைகள் இருக்குது, அந்த வேலைக்கான திறன் இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரி அலைன்மெண்ட் இருக்கணும். அப்படின்னா எனக்கிட்ட இருக்கிற திறன், எனக்கிட்ட இருக்கிற ஆற்றல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தேவையோடு என்ன செய்யணுது, ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகாமல் அந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, வேலை கிடைக்காது. அப்படி இண்டஸ்ட்ரியில் என்ன திறன் தேவையோ, என்ன ஆற்றல் தேவையோ, என்ன ஸ்கில் தேவையோ அதை நாங்கள் போய் நேரடியாக ஸ்டடி பண்ணிட்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்களே வேலையும் வாங்கி கொடுத்து ஃபாலோஅப்பும் இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், அடுத்து ப்ரொமோஷன் வருது, வேறு இடத்துல இன்னும் நல்ல சம்பளம் கிடைக்குதுனா கூட நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி 1 இயர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ குறைஞ்சது எங்களுடைய எய்ம் 15 to 25 வரைக்கும் ஸ்டார்டிங் பே வித்து ஃபுட் அக்காமடேஷன். நிறைய பேர் நிறையா பெரிய பெரிய கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸில் இல்லையா, அங்கே டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, ஏசி டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, அப்புறம் சென்சார்ஸ் டெக்னீஷியனாக இருக்காங்க, ஃபயர் ஃபைட்டிங் டெக்னீஷியனாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வேலைகளில் இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளன்றதான் எங்களுடைய இது. நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு தேடணும் அவசியம் கிடையாது. சகோதரிகளை அணுகலாம், இல்லாட்டி உங்களுடைய பங்கு தந்தையை அணுகி எங்களை பற்றி என்னுடைய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது, என்னுடைய நம்பர் வேணாலும் அங்கே எல்லார்ட்டையும் இருக்கும். நீங்கள் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுவதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தாராளமாக மணி செய்வதற்கு பலர் பலவிதமாக உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த நீங்கள் கொடுத்த தொகையை வைத்து 112 கிலோ மணி அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மணிக்கூண்டு கட்டுவதற்கு 9 லட்சம் ஆகும் என்று எஸ்டிமேட் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். மறை மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளராக இன்ஜினியராக இருக்கிற அந்த இன்ஜினியர் அவர் கொடுத்த அந்த எஸ்டிமேட்டை செய்யக்கூடிய பொறியாளரிடம் கொடுத்த பொழுது அவர் எல்லாம் சாயில் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் போட்டு கொடுத்த எஸ்டிமேட் 9 லட்சமாக இருக்கிறது. நம்மிடம் இப்பொழுது கடந்த நாட்களில் வந்த பணங்கள் மீதி 60,000 மணி செய்து அதன் செலவுகள் போக மீதி 60,000 சொச்சம் இருக்கும். ஆனால் 9 லட்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அது 9 லட்சம் நமக்கு வந்தால் நாம் விரும்பி அமைக்கப்பட இருக்கிற அந்த மணிக்கூண்டு 15 அடி கீழே 30 அடி மேலே, அஸ்திவாரம் 15 அடி 30 அடி மேலே, அப்படி செய்தால் அதை மேலே தூக்கி வைத்து இதுபோல
இதுபோல மணி அடிக்க நாம் வழிவகை செய்யலாம். ஆகவே ஒரு சிலர் இன்னும் நீங்கள் மணிக்கொண்டு ஆரம்பியுங்கள், நாங்கள் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் நம்பிக்கையிலே மணிகொண்டு ஆரம்பமாக போகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற அந்த முழந்தாள் படிக்கட்டு, இந்த நீலர் 5 லட்சம் கிட்டத்தட்ட அது தேக்கு மரத்தில் செய்யப்பட்டது. அருட்பணியாளர் அகஸ்டின் அம்புரோஸ் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அடைக்கல அன்னைக்கு நன்றியாக இந்த நீலரை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பிலே அருள்பணி அகஸ்டின் அம்புரோஸ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் வெகு விரைவில் மணிகூண்டு கட்டுவதற்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் போன ஆண்டு பணம் கொடுத்ததாக சொன்னீர்கள். எந்த பணமும் என்னிடம் இல்லை, என்னிடம் வரவில்லை, எனக்கு தெரியாது. ஆகவே மணிகூண்டு கட்டுவதற்கு நீங்கள்தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்குரிய பணத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சீக்கிரம் நமது ஆலயத்திலே மணிகொண்டு எழுப்பப்படும். அதிலே இந்த மணியை வைப்பார்கள். ஆகவே நீங்கள் தாராள உள்ளத்தோடு இந்த மணிகூண்டு கட்டுவதற்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்கும் இறுதி ஆசிரியருக்காகவும் எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்து நின்று இரு ஜெபத்தில் பங்கு பெறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவினால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக சிறப்பாக மன்றாடி நம்மை தயார்படுத்தும் எல்லாம் வல்ல பரம்பொருளே இறைவா, இதோ 2025 ஆண்டுகள் முழுமையாக பெறுவதற்கு இதோ பிறந்திருக்கிற இந்த பாலன் இயேசு இந்த ஆத்துக்குடி பங்கின் கிளை கிராமங்களில் வாழ்கிற நம்பிக்கையாளர்களையும் இந்த நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இங்கு வந்திருக்கிற எல்லோரையும் உமது திரு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் கடன் தொல்லைகளையும் நீர் பார்த்தருளும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்கள் சுமைகளை சுமந்து கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இவர்களுக்கு நீரே அன்பும் அருளும் ஆசீர்வாதமாக இருந்து சிறப்பாக இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் பார்க்கிற பணிகளை பதவிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேற்றையும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும், கல்வி அறிவில் முன்னேற வேண்டியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டியவர்களுக்கு வேலை வாய்ப்பையும், இன்னும் எந்தெந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறார்களோ வேண்டுகிறார்களோ அந்த நோக்கங்களை எல்லாம் நிறைவு செய்து கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மை பாலன் இயேசு வழியாக மன்றாடுகிறோம். இறுதி ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. அளவற்ற நன்மையின் இறைவன் நம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தவர். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியை உங்கள் இதயங்களில் ஒளிரச் செய்வாராக.
அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளமான இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறேற்று.